மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் பிறந்த சில நாட்களே ஆன குழந்தையை விற்பனை செய்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குழந்தையை வறுமையின் காரணமாக விற்றதாக அந்த குழந்தையின் தாய் தெரிவித்திருக்கிறார். குழந்தையை விற்பனை செய்த தாய் உட்பட 3 பேரை காவலர்கள் கைது செய்திருக்கிறார்கள். குழந்தையை விற்ற தாய் மற்றும் இடைத்தரகர் என 3 பெண்களை கைது செய்து குழந்தையை காவலர்கள் மீட்டிருக்கிறார்கள். குழந்தையை வறுமையின் காரணமாக விற்றதாக தாய் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் பிறந்த சில நாட்களே ஆன குழந்தையை விற்பனை செய்ததாக அந்த குழந்தையின் தாய் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வறுமையின் காரணமாக குழந்தையை விற்றதாக குழந்தையின் தாய் வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சதீஷ், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. இங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பெரியநாயக்கன் பாளையம் அருகே உள்ள சாமி செட்டிப்பாளையம் சின்ன கண்ணான் புதுரை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா 25 வயசான ஆதி கணேஷ். இவர் அந்த பகுதியில் இருக்கிற பனியன் நிறுவனத்துல தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டு வர்றாரு. இவருடைய மனைவி பாத்தீங்கன்னா 22 வயதான நந்தினி. இவங்களுக்கு ஏற்கனவே 3 வயசுல ஆண் குழந்தை இருக்கு. இந்த நிலையில நந்தினி மீண்டும் கர்ப்பமானாங்க. அதனால கடந்த 14ஆம் தேதி மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில பெண் குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கு. இவங்களுக்கு குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமாக அந்த பிறந்த பெண் குழந்தைய விற்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சதா தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த நிலைமையில அவங்க இடைத்தரகர்களை தேடிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த தகவலை தெரிஞ்ச இடைத்தரகரா இருக்கிற தேவிகாங்கிற ஒரு லேடி அவங்க பாத்தீங்கன்னா பெரியநாயக்கன்பாளையம் மடத்துல கஸ்தூரி பாளையத்துல இருக்கிறாங்க. அவங்க உடனே அந்த நந்தினி கிட்ட போய் கூடலூர் கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கிற மகேஸ்வரன் அனிதா அப்படிங்கிற ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்க உங்க குழந்தைய தத்தெடுத்து வளர்த்து ஆசைப்படுறாங்க. எனவே குழந்தைய கொடுங்க, அவங்க கிட்ட சேல் பண்ணி தரேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதையடுத்து இந்த நந்தினி இடைத்தரகர் தேவிகா ஆகியோர் சேர்ந்து அந்த குழந்தையை அனிதாவிடம் ரூபாய் 1 லட்சத்துக்கு விற்பனை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அந்த கமிஷனையும் நந்தினி மற்றும் அனிதாவிடம் அந்த தேவிகா வாங்கியிருக்காங்க. இந்த சம்பவம் தகவல் தெரிஞ்சு குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் துடிலூரில் இருக்கிற பெரியநாயக்கன்பாளையம் மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவிக்கிறாங்க. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு குழந்தையை விற்ற தாய் நந்தினி, இடைத்தரகராக செயல்பட்ட தேவிகா, குழந்தையை வாங்கிய அனிதா ஆகிய 3 பேரையும் கைது செஞ்சிடறாங்க. மேலும் அந்த பெண் குழந்தையை மீட்டுறாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த இடைத்தரகரா செயல்பட்ட தேவிகா கிட்ட யாரிடமாவது குழந்தையை மேலும் சுமார பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி காவல்துறை இப்போ விசாரணை செஞ்சுட்டு வர்றதாக தகவல். மேடம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.